வணக்கம் மாணவிகளே. இன்று நாம் P1 வகுப்புல அலகு 9க்கான இருக்கிறோம். அது வந்துட்டு பிளாண்டர்ஸ் வகுப்பறை சூழல் பகுத்தறி முறை. சரிங்களா, பார்க்கலாமா? இப்போ பிளாண்டரின் வகுப்பறை சூழல் பகுத்தறி முறை அப்படிங்கிற தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வகுப்பறையில நடக்கக்கூடிய செயல்பாடுகளை நடத்தைகளை பகுத்து எந்த விதமான நடத்தை சூழல் அங்க நிலவுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வகுப்பறை சூழல் பகுத்தறி முறை. வகுப்பறையில யார் யாரெல்லாம் இருப்பா? மாணவர்கள் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பார் இல்லையா? அங்க என்ன நடக்கும்? கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நடக்கும். அப்ப கற்றல் கற்பித்தல் அந்த சூழ்நிலையை நிர்ணயிக்கிறது தான் இந்த வகுப்பறை சூழல் பகுத்தறி முறை. இதை எப்படி எல்லாம் செய்யலான்னு நிறைய அறிஞர்கள் நிறைய விதத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா நாம யார் சொன்னதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா, பிளாண்டர் அப்படிங்கிற அறிஞர் சொன்னதை நம்ம எடுத்துக்க போறோம். அவருடைய பெயராலேயே இதுக்கு பிளாண்டரின் வகுப்பறை சூழல் பகுத்தறி முறை அப்படின்னு பேர் வந்திருக்கு. சரி, இந்த வகுப்பறை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆசிரியருடைய நடத்தையினாலதான் அந்த வகுப்பறை சூழல் எப்படிப்பட்டதா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, வகுப்பறையில பள்ளிகள்ல படிச்சிருப்பீங்க. நிறைய ஆசிரியர்கள் வந்துட்டு உங்களுக்கு பலவிதமான வகுப்பறைகளை கற்பித்தல் நிகழ்த்தி இருப்பாங்க. எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரியே இருப்பாங்களா நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமான குணநலன்களோட இருந்திருப்பாங்க. ஒரு ஆசிரியர் நகைச்சுவை உணர்வோட பாடம் நடத்துவாரு, ஒரு ஆசிரியர் சிடுசிடுத்த முகத்தோட பாடம் நடத்துவாரு, ஒரு ஆசிரியர் வந்துட்டு ரொம்ப கோபமா அப்படி பாடம் நடத்துவாரு, சிலர் வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு என்ன கடுகடுப்பு இதோட வகுப்பறையில இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த ஆசிரியருடைய நடத்தையை பொறுத்து தான் அந்த வகுப்பறை எப்படிப்பட்டது அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது. இப்போ நம்ம அதை தான் இங்க பார்க்க போறோம். இப்ப அதுக்கு பேர் என்னன்னா இடைவினை பகுத்தறி முறை அப்படின்னு பேரு. இடைவினைனா என்ன? ஆசிரியர் மாணவர் இவர்களுக்கு இரண்டு பேருக்கும் இடையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பகுத்தாராய்தல் தான் இந்த முறைக்கு பேரு. இது எங்க நடக்குது? வகுப்பறையில நடக்குது. அதனாலதான் இது வகுப்பறை சூழல் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ நிறைய நடத்தைகள், ஆசிரியரோட நடத்தை, மாணவர்களுடைய நடத்தை, இதெல்லாம் நடக்குது இல்லையா? அங்க நிறைய செயல்முறைகள் இருக்கும். இந்த செயல்முறைகளை என்ன பண்ணணும்னா குறியீடுகளாக குறிச்சு வச்சுக்கணும். இப்ப 45 நிமிடம் வகுப்பு நடக்குதுன்னா அந்த 45 நிமிடம் அந்த வகுப்பறையில ஆசிரியருடைய செயல்பாடு, மாணவர் செயல்பாடு எல்லாமே எப்படி நடக்குதுன்னு அதுக்கு ஒரு குறியீடுகளாக பிளாண்டர் என்பவர் குறிச்சு வச்சிருக்காரு. சரிங்களா? அந்த குறியீடுகளை அதுல பயிற்சி பெற்ற ஒருவர் நமக்கு குறிச்சு வச்சுப்பாரு. அந்த குறியீடுகளை பார்த்து ஆராய்ச்சியாளர் அந்த வகுப்பறை சூழல் எப்படிப்பட்ட வகுப்பறை சூழல் அப்படிங்கறத அவர் அந்த வகுப்பறைக்கு செல்லாமலே பார்த்து சொல்லிடுவார். சரிங்களா? இதுக்கு பேர் தான் வகுப்பறை சூழல் பகுத்தறி முறை அப்படின்னு பேரு. இப்ப இந்த செயல்முறைகளை பார்த்து அதை குறியீடுகளா குறித்து அந்த குறியீடுகள் என்ன பொருளை உணர்த்துகின்றன அப்படின்னு பார்த்து அதை கூறுதல் தான் இடைவினை பகுத்தறி முறை. இது ஒரு 2 மதிப்பெண் வினாக்கள்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினாவாகவும் அமைகிறது. சரிங்களா? அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இப்ப அந்த 10 என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 10 நம்ம முதல்ல 7 எடுத்துக்கிறோம். 7 என்னன்னா ஆசிரியர்களுக்கு உரியது. அடுத்தது 2 மாணவர்களுக்கு உரியது. 1 இருவருக்குமானது, பொதுவானது 10. சரிங்களா? இப்ப ஆசிரியருக்கு உரிய 7 சொன்னோம் இல்லைங்களா? அந்த 7 நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். 4 ஒன்றாகவும் 3 ஒன்றாகவும் தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். 4 பாத்தீங்கன்னா அத மறைமுக செல்வாக்கு அப்படின்னு சொல்றோம். ஆசிரியருடைய மறைமுக செல்வாக்கு. அடுத்த 3 என்ன சொல்றோம்னா ஆசிரியருடைய நேரடி செல்வாக்கு. சரிங்களா? அந்த 7 என்னன்னு பார்க்கலாம். இந்த மறைமுக செல்வாக்குல முதன்மையானது உணர்ச்சிகளை ஏற்றல், பாராட்டுதல், கருத்து ஏற்றல், வினா கேட்டல். அதாவது மாணவர்களுடைய உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளுதல். ஆசிரியர் மாணவர் வகுப்பறையில எழுந்து ஏதாவது அது நேர்மறையான உணர்வாகவும் இருக்கலாம், எதிர்மறையான உணர்வாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆசிரியர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் மாணவரை பக்குவப்படுத்துதல் வேண்டும். சரிங்களா? அடுத்தது பாராட்டுதல். இப்ப ஆசிரியர் வினா கேட்டிருப்பாரு, அதுக்கு மாணவர் விடை அளிச்சிருப்பாரு, இல்ல மாணவரே அவரே எந்திரிச்சு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி சூழல்ல ஆசிரியர் மாணவரை பாராட்ட செய்தல் வேண்டும். இதுதான் பாராட்டுதல். அடுத்தது கருத்து ஏற்றல். மாணவர்கள் அவங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை ஆசிரியர் கேட்கும் போல சொல்லுவாங்க, இல்ல அவங்களே தானா எழுந்து சொல்லுவாங்க.
அப்போ வந்துட்டு அது சரியான கருத்தாகவும் இருக்கலாம், தவறான கருத்தாகவும் இருக்கலாம். சரியான கருத்தா இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டும், தவறான கருத்தாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதை திருத்தி கூறுதல் வேண்டும். இதுதான் வந்து ஆசிரியருடைய கருத்து ஏற்றல் பகுதி. அடுத்தது வினா கேட்டல். ஆசிரியர் பாடம் நடத்தியிருப்பாரு, அந்த நடத்திய பாடங்களில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் கேட்டல். இது 4 வந்து மறைமுக செல்வாக்கு, ஆசிரியருடைய மறைமுக செல்வாக்குல வருது. அடுத்த 3, 5, 6, 7 அது என்னன்னா விரிவுரையாற்றுதல், கட்டளையிடுதல், குறை கூறுதல். அதாவது ஒரு ஆசிரியர்னா பாடம் நடத்துவாங்க இல்லைங்களா, அப்ப பாடம் நடத்துதல் ஒண்ணு, இன்னொன்று வந்து மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கட்டளை இடுவாங்க இல்லைங்களா, அது வந்து அது. அடுத்தது குறை கூறுதல், மாணவர்கள் ஏதேனும் தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அப்பொழுது ஆசிரியர் மாணவர்களுடைய குறையை சுட்டிக்காட்டுதல் வேண்டும், அதை திருத்துவதும் ஆசிரியருடைய கடமைதான். அதனால இது 3ம் நேரடி செல்வாக்குல வரும். இது 3யுமே ஆசிரியர் என்ன பண்ணுவார், மாணவர்கள்கிட்ட நேரடியா வந்துட்டு சொல்லுவார். அதனால வந்து இது நம்ம நேரடி செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். 7 ஆயிரத்துக்குள்ள. அடுத்தது 8, 9 என்னன்னா மாணவர்கள் ஆசிரியர் கேட்ட வினாவுக்கு விடையளித்தல், மாணவர்கள் தானே எழுந்து பேசுதல். இது 2ம் மாணவர்களுக்கு உரியது. மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் வினா கேட்டா அதுக்கு விடையளிப்பாங்க. சில நேரங்கள்ல ஆசிரியர் ஏதாவது வகுப்புல சொல்லும் போல அதை பற்றி இவர்களுக்கு தெரிந்திருந்ததுன்னா அவர்களை ஆசிரியர் சொல்லாத பொழுது இவர்களை தானாக எழுந்து பேசுவார்கள். இது 2ம் மாணவர்களுக்குரிய செயல்பாடு. அப்ப 8, 9 மாணவர்களுக்குரிய செயல்பாடு. 10வதாக என்னன்னா ஆசிரியர் மாணவர் இவர்கள் 2 பேருமே பேச மாட்டாங்க, வகுப்பறையே அமைதியா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரே குழப்பமாகவும் கூச்சலாகவும் இருக்கும். இதுதான் 10வது செயல்பாடு. அப்ப ஒரு வகுப்பறைக்குள்ள இந்த 10 செயல்பாடுகள் தான் நடக்கும். சரிங்களா? இந்த 10 செயல்பாடுகளுக்கும் குறியீடுகள் வகுத்து அந்த குறியீடுகளை ஒரு பயிற்சியாளர் அந்த வகுப்பறையினுடைய பின்பகுதியில் அமர்ந்து குறிப்பார். ஒவ்வொரு செகண்டுக்கும் என்னென்ன செயல்பாடுகள் நடக்குதுன்னு குறிச்சிட்டு இந்த குறியீடை ஒரு ஆராய்ச்சியாளரிடம் கொண்டு போய் அவர் கொடுத்தாருன்னா அந்த ஆராய்ச்சியாளர் அந்த குறியீடை பார்த்தே அந்த வகுப்பறை எப்படிப்பட்ட சூழலில் அமைந்திருந்தது என்பதை கூறிவிடுவார். அந்த அளவுக்கு அந்த குறியீடுகள் வந்து பொருளுள்ளவையாக அமைந்திருக்கும். சரிங்களா? இன்றைய வகுப்புல நம்ம பிளாண்டரின் வகுப்பறை சூழல் பகுத்தறி முறையை பார்த்தோம். இந்த வகுப்பறை சூழல் வந்து ஆசிரியருடைய நடத்தையினால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நடத்தை வந்துட்டு பலவிதமான நடத்தைகளை பலவித ஆசிரியர்கள் கொண்டிருப்பதனால இதை நம்ம குறிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இங்க வந்து கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல 10 வகையான செயல்பாடுகளை வந்துட்டு பிளாண்டர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காரு. அதுல 7 ஆசிரியர்களுக்கும் 2 மாணவர்களுக்கும் 1 பொதுவானது அப்படின்னு 10 வகையும் நம்ம பார்த்தோம். இது எப்பொழுதுமே அடிக்கடி தேர்வுல கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கு. இதுல 2 மதிப்பெண்கள் வினா, 5 மதிப்பெண்கள் வினா, 10 மதிப்பெண் வினாவாகவும் இது வரும். சரிங்களா? இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா என்ன குரூப்ல கேளுங்க.